வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிஎஸ்எஸ்ல எப்படி வந்து ஒரு ஒரு டிவ் வந்து சென்டர் பண்றது. அஹ், அதாவது ஸ்கிரீனோட சென்டர்ல எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொசிஷனிங், அதாவது சிஎஸ்எஸோட பொசிஷனிங்ல அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ், இதை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு index.html ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். பேசிக் கோடு நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம், ரைட்? இப்போ இந்த HTML ஃபைலில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது, ஓகேவா? இதில் டாக் டைப்னா என்ன, HTML HTMLனா என்ன, ஹெட்னா என்ன, பாடினா என்ன, இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம். இப்போ இந்த டாக் டைப் அப்படிங்கிற நம்பர் 1 இந்த லைன் வந்து எதை ஸ்பெசிஃபிக் பண்ணுதுன்னா, இந்த HTMLோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுது, ஓகேவா? அடுத்தது வந்து இந்த HTMLங்கிறது வந்து ரூட்டு, டோட்டலாக உள்ள எலிமெண்ட்டு, அதாவது இந்த ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இது வந்து ரூட்டு, HTML எலிமெண்ட்டோட ரூட்டு. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஹெட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகாது, இந்த ஏரியா வந்து ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகாது. அதாவது இங்கே நம்மளோட இப்போ இதை வந்து நம்ம லைவ் சர்வரில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த இந்த டாக்குமெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான் வந்து இந்த ஹெட்டில் கொடுக்கக்கூடியது வந்து வரும். அதுக்கடுத்து இந்த மெட்டா டேக் அப்படிங்கிறது வந்து சர்ச் இன்ஜினுக்காக வந்து யூஸ் ஆகுறது, ஓகே? இதில் இந்த வியூ போர்ட்னா என்ன, கண்டென்ட் வித்து, கண்டென்ட்டில் வந்து வித்து, டிவைஸ் வித் மைனஸ் வித்து. ஸோ இது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா ரெஸ்பான்சிவ்க்காக. இந்த லைன் வந்து நம்மளோட மொபைல் ரெஸ்பான்சிவ்க்காக வந்து கொடுக்குறோம். அதாவது டெக்ஸ்டாப்பில் வந்து இந்த லைன் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகும், பட் நம்ம மொபைலில் ஒர்க் ஆகணும், அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த மெட்டா டேக்குள்ள வியூ போட்டு கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் ப்ளஸ் வந்து இனிஷியல் ஸ்கேல் 0ன்னு கொடுக்கணும், ஓகேவா? இது கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து மொபைலில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே நான் வந்து ஒரு H1 டேக் வந்து கொடுக்குறேன். இதுக்கு ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருவோம். இது ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து இந்த டிவுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கொடுத்துருவோம் நம்ம. இதோட வித்து 200, ஹைட்டு 200 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து இங்கே லிங்க் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வந்து ஒரு டிவ் வந்துருக்கு, உள்ளே கொண்டு வந்தாச்சு, ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். இப்போ இது வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து மொபைல் டிவைஸ் வந்து கரெக்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்து இன்னும் ஒரு சில கண்டென்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்து வந்து நல்லா இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ். இப்போ நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணி ரெஸ்பான்சிவ் வந்து பார்த்துக்கலாம். மொபைல் ரெஸ்பான்சிவ் எந்த ஃபோனுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லைன், இந்த வியூ போர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ நான் அந்த வியூ போர்ட்டை ரிமூவ் பண்ணோன்னே இது வந்து கரெக்டாக அந்த கண்டென்ட்டோட ஃபிட் ஆகலை, ஓகே? பட் டெக்ஸ்டாப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நம்மளோட டெக்ஸ்டாப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அதை நம்ம வந்து மொபைல் ரெஸ்பான்சிவாக பார்க்கும்போது அது வந்து வராது.
மொபைல் ரெஸ்பான்சிவாக பார்க்கும்போது கரெக்டாக வராது, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. ஓகேவா? பட் இந்த லைனை நான் உள்ளே கொடுக்கும்போது இது வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காருது. ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்குது. ஸோ இதுதான், இதுக்காக தான் இந்த லைன் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம இந்த டிவ் இருக்கு, இந்த டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் கொண்டு வரும். இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா பார்டர் வந்து கொடுத்துப்போம். பார்டர் எந்த கலருமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து பிளாக் இருக்கும். ஓகே, ரைட். இந்த டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் வந்து நம்ம கொண்டு வரோம். இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ணுவோம். வந்து நம்ம கிளாஸ் வந்து சைல்டு வச்சுக்கோம். இதுக்கு நம்ம வந்து பேரண்ட், இதுக்கு வந்து இதை மாற்றிடுவோம். ஏன்னா நம்ம டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து வாட் பேரண்ட் இது 100 பிக்சல், கலர் ரெட்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்படி இருக்கு. 50 நம்மளோட ஒர்க் என்ன, நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர் பாக்ஸை இந்த பாக்ஸோட சென்டரில் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து பொசிஷனிங்கில் வந்து சிஎஸ்எஸோட பொசிஷனிங்கில் ஸ்டாட்டிக், அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ், ஸ்டிக்கி, இந்த 4 பொசிஷனிங் இருக்குது. ப்ரௌசர் வந்து டீஃபால்ட்டாக ஸ்டாட்டிக் பொசிஷனில் தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸ்டாட்டிக் பொசிஷனிங்கில் இருக்கும். இப்போ அதை நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். டீஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் தான் இருக்கும், ஸ்டார்டிங் பொசிஷனிங்கில் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், பொசிஷனிங் ஸ்டாட்டிக்கில் தான் இருக்குது. ப்ரௌசர் வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டாட்டிக்கில் இருக்கும்போது நம்மளால் இதை வந்து எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? இதை நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அப்போ இந்த பொசிஷனிங் வந்து மாற்றணும். ஓகே, ரைட். எப்படி மாற்றுறது அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து பொசிஷன் அப்படின்னு கொடுக்குறேன். பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுக்குறேன். எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஓகே, பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தாச்சு. அப்சல்யூட் அப்படின்னா ஒரு இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா முழுமையான, இல்லை தனித்துவமான அப்படிங்கிற ஒரு மீனிங். முழுமை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிற, அப்சல்யூட்டுங்கிறது முழுமை பெற்றது அப்படிங்கிறது தான். ஓகே, இதான். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். டாப் 1% அப்படின்னா இது மேலே போயிடுச்சு. அதுக்கடுத்து லெஃப்ட் 1%, லெஃப்ட் 2% கொடுப்போம். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் லெஃப்டில் வந்து 2% வந்துருக்கு. ஒரு 10% கொடுத்து பார்ப்போம், சேஞ்சஸ் இருக்கா? ஓகே, ஸோ லெஃப்ட்லேருந்து 10% வந்துருச்சு. இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பொசிஷனிங் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா பொசிஷனிங் வந்து அப்சல்யூட்டாக மாறிடுச்சா? ஓகே, இது வந்து அப்சல்யூட்டாக மாறிடுச்சு. பட் இந்த பாக்ஸில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிக்கு, இதை தானே நம்ம மூவ் பண்ணுறோம். அதனால் இதுக்கு வந்து நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பொசிஷன் அப்சல்யூட்டாக வந்துருக்கு. ஓகே, ரைட். இப்போது நமக்கு இந்த
இந்த பாக்ஸுக்குள்ளே சென்டரில் கொண்டு வரணும். இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா, இது இந்த வியூ போர்ட்டை வந்து டார்கெட் பண்ணுது. வியூ போர்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏரியா. ஸோ இங்கேருந்து டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட், ஃபுல் ஸ்க்ரீன் தான் வந்து வியூ போர்ட் அப்படிங்கிறது. இது வந்து வியூ போர்ட்லேருந்து 1% மேலே, வியூ போர்ட்லேருந்து 10% லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகே, பட் நம்மளோட டார்கெட் என்ன, இந்த பாக்ஸோட சென்டரில் கொண்டு வரணும். ஓகேவா, இந்த பாக்ஸோட சென்டரில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது அப்படின்னா, அவன் வந்து இந்த பேரண்ட் இதில் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்கணும். ஓகே, பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்தோம்னா இந்த பேரண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த சைல்டு வந்து பேரண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, மேலேருந்து 1%, லெஃப்ட்லேருந்து 10%. இப்போ டாப் வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 10%. ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது, நம்ம டாப்பு 50% கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட்டு 50% கொடுப்போம். ரைட், டாப்லேருந்து 50%, லெஃப்ட்லேருந்து 50% வந்துருச்சு. மார்ஜின் லெஃப்ட்டு -25 பிக்சல், இன்னும் சென்டர் பண்ணல, -25 பிக்சல். அதே மாதிரி மார்ஜின் -25 பிக்சல். ஓகே, இப்போ நமக்கு வந்து கரெக்டாக சென்டர் பண்ணியிருக்கு. சென்டருங்கிறது இந்த ஏரியா இந்த ரெட் கலர் பாக்ஸோட சென்டர். ஓகேவா, அதாவது நம்மளோட இந்த வித்தில் மைனஸ் பண்ணுறோம். இந்த 50ல் -25 பிக்சல், ஹைட்டில் -25 பிக்சல். ஓகே, இப்போ நம்ம சென்டர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த பாக்ஸோட ஹைட் அண்ட் வித்து தெரியுது, அதனால நம்ம கொடுத்துட்டோம். பட் தெரியாத பட்சத்தில் இது மாதிரி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இது பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ அதனால் வேறு மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் x value and y value -50%, -50%. கரெக்டாக சென்டர் ஆகிக்கும். ஓகேவா, இப்போ இதே வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனோட சென்டரில் கொண்டு வரணும். அதாவது இந்த பாக்ஸோட சென்டரில் இருக்குது. இப்போ நான் இதை இந்த ஸ்க்ரீனோட சென்டரில் கொண்டு வர போகிறேன். அதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இங்கே பேரண்ட் கொடுத்துருக்க இந்த ரிலேட்டிவ்ங்கிறத ரிமூவ் பண்ண அப்படின்னா இது ஸ்க்ரீனோட சென்டர் கொண்டு வரும். ஓகேவா, இப்போ நம்மளோட ஸ்க்ரீனோட சென்டருக்கு வந்துச்சு. இட் மீன்ஸ் வியூ போர்ட்டோட சென்டருக்கு வந்திருக்கு. ஓகே, வியூ போர்ட்டோட சென்டருக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து ஒரு 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 டிவுக்குள்ளே இன்னொரு டிவை எப்படி சென்டர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சென்டராக கொண்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு எப்படி இதுக்குள்ளே சென்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு இதை சென்டர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி சென்டர் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, x1க்கு வந்து டெக்ஸ்ட்டு அலைன் வந்து சென்டர் பண்ணியாச்சு. ஓகேவா, சென்டர் பண்ணியாச்சு. நமக்கு வந்து வித்தில் சென்டர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ ஒன்று இருக்குது, அதனால இது கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒன் மோர் பி டேக் இருக்குன்னு வச்சுக்குவோம். நிறையா பி டேக் இருக்குது. டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட இந்த பேரண்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக இங்கே வந்து சென்டர் ஆகிடும். ஓகேவா, டோட்டலாக வந்து சென்டர் ஆகிடும். பட் இதை நம்ம வந்து
ப்ராப்பர் சென்டர் கொண்டு வரணும்னா சேம் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா டிஸ்பிளே ப்ளக்ஸை யூஸ் பண்ணியும் கொண்டு வரலாம். சேம் இந்த ரெட் கலர் பாக்ஸை எப்படி நம்ம டியூக்கில் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.